இன்றைக்கி 8th எக்கனாமிக்ஸ் புக்கில் ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்குப்பா, அதை பார்த்துருவோம். அதாவது ரூபாய் என்ற சொல் சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. சரியா? ருபியா என்றால் வெள்ளி நாணயம் என்று பொருள். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா போன தடவை பகோடா நாணயம் என்ன நாணயம்னு கேட்டிருந்தாங்க. அது தங்க நாணயம். இது ருபியா அப்படின்னா அது வெள்ளி நாணயம். இதுக்குரிய இன்ஃபர்மேஷன் எதில் இருக்குது அப்படின்னா அப்படியே பின்னாடி இந்த பாக்ஸ்குள்ளே பாருங்களேன். அதாவது 178 கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயத்தை வெளியிட்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. யார் அப்படின்னா ஷெர்ஷா சூரி வெளியிட்டிருப்பாப்ல. அப்போ ருபியா அப்படின்ற நாணயம், சரியா? ருபியா அப்படின்ற நாணயம் 178 கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயம். இதை வெளியிட்டவர் ஷெர்ஷா சூரி, சரியா? அதே மாதிரி முதன்முறையாக நாணயங்களில் துளையிட்டு வெளியிட்டவர்கள் யார் அப்படின்னா மௌரியர்கள். அதே மாதிரி டெல்லி துருக்கி சுல்தான் அரசுகள் இருக்காங்கல்ல, டெல்லி சுல்தான்கள், அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்திய அரசர்களோட உருவத்தை நீக்கி அதுக்கு பதில் இஸ்லாமிய எழுத்துக்களை பொறிச்சிருப்பாங்க. அப்போது நாணயங்களில் துளையிட்டு வெளியிட்டவர்கள் மௌரியர்கள். இந்திய அரசர்களோட உருவங்களை நீக்கிட்டு அதுக்கு பதில் இஸ்லாமிய எழுத்தை பொறித்தவர்கள் யார் அப்படின்னா டெல்லி சுல்தானியர்கள். அதே மாதிரி பாருங்கள், ஆங்கிலேயர்கள் வெளியிட்ட நாணயங்களோட பெயர்கள். தங்க நாணயம் கரோலினாப்பா, சரியா? தங்கம் நம்மகிட்ட நிறையா இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம கார் வாங்கலாம். அப்போ தங்க நாணயம் கரோலினா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளி நாணயம் ஏஞ்சலினா. வெள்ளி வெள்ளை கலரில் இருக்கும்லப்பா. அப்போ ஏஞ்சல் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை கலரில் இருக்கும். வெள்ளை கலரில் ஒரு ஏஞ்சல். அப்போ வெள்ளி அப்படின்னா ஏஞ்சலினா. அடுத்து செம்பு அப்படின்னா கப்ரூன்பா, சரியா? செம்பு கப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செம்பு கப்பு, சரிங்களா? அப்போ செம்பு கப்ரூன்னு மிச்சம் ஒன்றே ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா வெண்கல நாணயம். அது டின்னி அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க. அப்புறம் இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியமான பாக்ஸ்ப்பா. என்ன அப்படின்னா இந்த ரூபாய் சிம்பலை விழுப்புரத்தை சேர்ந்த உதயகுமார் அப்படின்றவர் தான் வடிவமைச்சிருப்பார். இது என்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னா ஜூலை 15, 2010. இந்த 2010 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூலை 15 அப்படின்றது கல்வி வளர்ச்சி நாள். ஸோ கல்வி வளர்ச்சி நாளும் இந்த ருபையா சிம்பலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஒரே நாள். அப்போ ஜூலை 15, 2010 ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டுச்சு. அடுத்து இந்ததுப்பா பண மதிப்பிழப்பு எப்போ இந்தியாவில் நடைபெற்றுச்சு அப்படின்னா 2016 நவம்பர் 8, சரியா? 2016 நவம்பர் 8 பண மதிப்பிழப்பு நடைபெற்றது. இதே நவம்பர் 8 எதுக்கு வரும் அப்படின்னா சைமன் குழு உருவாக்கப்பட்டது. ஆங்கிலேய அரசால் சைமன் குழு உருவாக்கப்பட்டது 1927 நவம்பர் 8, சரியா? ரெண்டும் சேம் தேதி தான், சரிங்களா? வருஷம் மட்டும் மாறும். 2016 நவம்பர் 8 அப்படின்னா பண மதிப்பிழப்பு. 1927 நவம்பர் 8 அப்படின்னா அது நம்ம சைமன் குழு ஆங்கிலேய அரசால் அமைக்கப்பட்டது. ஸோ நம்ம 17ஆம் தேதி ஜூலை 17ஆம் தேதியிலேருந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுப்பா. ஸோ நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்ம சேனலோட லோகோவை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதில் டெலகிராம் லிங்க் இருக்கும். அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.